ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஒரு முக்கியமான லெசன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு முக்கியமான லெசன். 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் ஒரு 4 லெசன் வந்து முக்கியமாக இருக்குது. அதில் இதுவும் வந்து ஒரு முக்கியமான லெசன். இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நிறைய விஷயங்கள், நிறைய டேட்டாஸ் இருக்கும். எப்படின்னா, இதில் சமய சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன அது வந்து கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல்ஸ் என்னென்ன சொல்லுது. அப்புறம் வந்து நிறைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக சொன்ன கூற்றுகள் நிறையவே இந்த லெசனில் இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். லெசன் ஸ்டார்டிங்லேயே வந்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன ஒரு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படிங்கிற கூற்றை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றை கொடுத்து இது யார் கூறியது அப்படிங்கிறது மாதிரி கூட கொஷின்ஸ் வரும். சரிங்களா? இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிறது முதல்ல என்ன? சமயம் அப்படின்னா என்னென்னா ஒரு வகையான மதம், நம்மளுடைய வழிபாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சமயங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. பல்வேறு சமயங்கள், பல்வேறு கலாச்சார பண்பாடுகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் அதில் எதுவும் தனிப்பட்ட ஒரு சமயத்துடைய இதாக இந்தியா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே வந்து இங்கே சமம் தான். இந்த இதில் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்து, அப்புறம் வந்து சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம் ஆகிய 4 பெரும் சமயங்களுக்கு பிறப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 மதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமயத்துக்கும் பிறப்பிடமாக திகழ்கிறது இந்தியாங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபுல் லெசன் படிக்க தேவையில்ல, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா போதும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமாங்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமய சார்பின்மை அப்படிங்கிற வேர்டு வந்து லெத்தின்கிற வேர்டுலேருந்து வந்து வருது. அதில் வந்து செக்குலம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்து பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொருள் வந்து காலத்தை குறிக்கும் அல்லது உள்ளுணர்தல் காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏஜ் இல்லைனா ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் அவங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்குலரிசம்ங்கிற பதம், அதாவது சொல்ல வந்து உருவாக்கியிருக்காருங்கிற குறிப்பையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள். இது ஃபுல் லெசன் படிக்க தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய கூற்றுகள், சில முக்கியமான வரிகள் நம்ம படிக்கணும். இப்போ சமய சார்பின்மை என்பது வந்து பார்த்திங்கன்னா அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்தே இந்த ஒன் லைனே போதும் உங்களுக்கு சமய சார்பின்மை அப்படிங்கிறது என்னன்னு. சமய சார்பின்மைங்கிறது அரசுனா கவர்மெண்ட்டையும் ஒரு மதத்தையும் ரிலீஜனையும் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு மதத்துக்குன்னு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அதற்கு கூட இருக்கக்கூடிய மற்ற மதம் சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமானது, எல்லா மதத்தினருக்குமான ஒரு பொதுவான விஷயம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது இருக்கக்கூடாது. அப்போது சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடாகும் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரே வரியில் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ சமய சார்பின்மைக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கிடையாது. இதில் கீழே வந்து நாத்திகம் சமய சார்பின்மைக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. நாத்திகம்னா வேறு ஒன்றும் இல்லை, கடவுள் அல்லது கடவுள்கள் மீதான நம்பிக்கையற்ற இருத்தல். அது வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு சொல்லுவாங்க. இதே சமய சார்பின்மைங்கிறது அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரத்தில் தலையிடாது. இது அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அது இதை டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிற மாதிரி போகும். ஸோ இப்போ இதில் வேறு என்ன முக்கியமாக பார்க்கணும், இதெல்லாம் வந்து இந்த கூற்றுகள்லாம் கேட்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், சமயம். இது வந்து பார்த்திங்கன்னா இக்பால், கவிஞர் இக்பால் அவர்களுடைய வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி ஜவஹர்லால் நேரு நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, சமயம் நமக்கு பகைமையை போதிப்பதில்லை. அதாவது மதம் வந்து நம்மளுக்கு வந்து பகைமையை போதிக்கலை. இப்போ நான் ஒரு மதத்தை பின்பற்றுறேன் அப்படின்னா நான் மற்ற மதத்துக்கிட்ட போய் பகைமையை நான் தேடிக்கக்கூடாது. அது அதோட நோக்கமும் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படிங்கிற வாக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா கூறியது யாருன்னா கவிஞர் இக்பால். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அசோகருடைய 12வது பாறை அரசாணை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எத்தனாவது பாறை அரசாணைனா 12வது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அரசானது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன், ஆனால் நான் வந்து ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறேங்கிற பட்சத்தில் நான் அந்த மதம் செய்யக்கூடிய குற்றங்களை வந்து குற்றம் சாட்ட மாட்டேன். ஸோ அது வந்து தப்பான விஷயம் ஒன்று, சரிங்களா? அப்படின்னு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிந்த முதல் பேரரசு அசோகர் ஆவாருங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. இவர் தனது 12வது பாறை அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையும் வளர்த்து கொள்வதும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அப்படிங்கிற குறிப்பையும் இதில் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதில் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அடுத்து இங்கே அப்படியே அடுத்தடுத்து அப்படியே கூற்றுகள் தான் நிறையா இருக்கும். ஸோ ஒன் பை ஒன் பார்த்துருவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முகலாய பேரரசு அக்பர் அவர்களுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். அவர் எதை பின்பற்றினார்னா, மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். அவருடைய தீன் இலாஹி அப்படிங்கிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல்லிக்குல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனைத்து சமயத்தினரிடையும் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை சமய சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த பேர்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமெண்ட்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. சமய சார்பின்மை, அதாவது செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் நமக்கே தெரியும். 1950 வந்து ஏற்றுக்கிட்டோம், இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம். அப்போ ஆனால் இந்த சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை. அதன் பிறகு 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தம், இது ரொம்ப முக்கியம். 42 அமெண்ட்மெண்ட்டில் வந்து தான் முகப்புரையில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாம்பிளில் செக்குலரிசம், சமய சார்பற்றங்கிற சொல்லை வந்து சேர்க்குறாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறத அதில் சேர்க்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து வாழக்கூடிய மக்களுக்கும் அவங்கவுங்க எந்த மதத்தை பின்பற்றணும்னு அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். அதில் வந்து கட்டாயப்படுத்த முடியாது, இவங்க இந்த மதத்தை தான் பின்பற்றணும், இவங்க இந்த வழிபாட்டை தான் பண்ணணும்னு இல்லாமல் இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவருக்கும் இது வந்து ஒரு இதாக இருந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1954 நடைபெற்ற பம்பாய் மாநில ரத்திலால் பன்சந்த், சரிங்களா, பன்சந்த் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அவங்க விருப்பப்பட்ட சமயங்களை சார்ந்திருக்கலாம். இதில் வந்து இயர் பார்த்துங்க, இடம் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கஜிராஹோ. இதில் என்ன, இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கஜிராஹோங்கிற இடத்துல காணப்படக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து நிறைய சமயங்களுடைய ஒரு பின்பமாக இருக்கும் இந்த கட்டிடம். இதில் என்ன இருக்குன்னா, ஹிந்து கோவில்களில் வழங்கப்படக்கூடிய சிகரங்களுக்கு பதிலாக அதில் வந்து கோபுரங்கள் வந்து ஹிந்து பாணியிலையும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமண பாணியில் வந்து பார்த்திங்கன்னா விதானம் அப்படி இருக்கும். அப்புறம் புத்த பாணியில் வந்து ஸ்துபி அப்படி இருக்கும். அப்புறம் இஸ்லாமிய பாணியில் குவிமாடங்கள். இது எல்லா மதத்தையும் சார்ந்த மாதிரி இந்த கஜிராஹோ அந்த கட்டிடம் வந்து இருக்கும். அடுத்து இங்கே வந்து பாருங்கள், அரசியலமைப்பு பிரிவுகளுடைய அடித்தளம்னு சொல்லிட்டு சில சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். பிரிவு 15 எதை சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சமயம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடுகளை தடை செய்கிறது. அதாவது ரிலீஜியஸாக இருக்கட்டும், கேஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், பர்த்ரைஸ், இதனால் ஒருத்தரோட இதை வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்து பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா சமமான வாய்ப்பு, இது வந்து சொல்லியிருக்காங்க. பிரிவு 25 1 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்,
நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், அதை பரப்பவும் செய்யலாம்ங்கிறது 25ல் 1 வந்து சொல்லுது. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வந்து உங்களுக்கு வழங்கப்படுது. 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஆதரிக்க அரசுக்கு எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. அதாவது இந்த மதத்துக்கு வந்து நீங்கள் வரி செலுத்தணும்னு அரசாங்கத்தால் வற்புறுத்த முடியாது. ஸோ அதை சொல்லுது. 28 வந்து பார்த்திங்கன்னா, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் மற்றும் சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ படிக்கிறீங்க, அது பர்டிகுலராக ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த ஒரு ஸ்கூலாக இருக்குது அல்லது ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த காலேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து விருப்பம் இல்லைனாலும் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான உங்களுக்கு உரிமையை பிரிவு 28 வழங்குது. 29ல் 2 வந்து பார்த்திங்கன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இதை வந்து ஆர்டிகல் 29ல் 2 சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதன் பிறகு இதில் முக்கியமாக அக்பருடைய கல்லறை பற்றி ஒரு குறிப்பு வரும். அது அங்கே இருக்குது பாருங்கள். அக்பரின் கல்லறை எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஆக்ராவுக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தராங்கிற இடத்துல இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்து சமயம், இஸ்லாம் சமயம் உட்பட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா அக்பருடைய கல்வெட்டில் வந்து கல்லறையில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும்னு அக்பர் வந்து வலியுறுத்தினார் அப்படிங்கிறது குறிப்பு. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு பாலிட்டி இம்பார்ட்டண்டான லெசனில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதில் இருக்க ஒரு சூஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் திருத்தப்பட்ட ஆண்டு, அதாவது எந்த ஆண்டு திருத்தி செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க, இப்போ தான் பார்த்தோம். ஸோ வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.